சொன்ன வாக்குறுதி 4000 கரும்புக்கு டன்னுக்கு தரேன்னாரு, இதுவரையே கொடுத்துருக்காருங்களா? விவசாயிகள் தான் முதுகெலும்புன்னு சொல்றாரு முதலமைச்சர். விவசாயிகளுக்கு எந்த ஒரு உதவியுமே செய்ய கிடையாது. எங்களுக்குன்னு எந்த வசதியுமே கிடையாது. சும்மா இனாமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கெட்ட பேர் தான் எங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. நிறைவுன்னெலாம் எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. இந்த ஆட்சி வந்து யாருக்கு நல்லதுன்னா கொள்ளைக்காரனுக்கும் கொலைகாரனுக்கும் குடிகாரனுக்கு தான் இந்த ஆட்சி நல்ல ஆட்சி. ஐயா, 5 ஆண்டு திமுக ஆட்சி நிறைவா இருக்கா, தொடரலாமா, இல்ல ஆட்சி மாற்றம் வேணுமா? உங்களோட கருத்தை சொல்லுங்க. ஆட்சி மாற்றம் வேண்டுங்க ஐயா. விவசாயிகள் தான் முதுகெலும்புன்னு சொல்றாரு முதலமைச்சர். விவசாயிகளுக்கு எந்த ஒரு உதவியுமே செய்ய கிடையாது இந்த 5 ஆண்டுல. ஏற்கனவே எடப்பாடி ஆட்சியில் இன்சூரன்ஸ் பணம் கட்டணும், சோளத்துக்கு இன்சூரன்ஸ் கொடுத்தாங்க நஷ்டம் வந்த காலத்துலலாம். இப்போ பாருங்க, இந்த ஆண்டு சோளம் சுத்தமாகவே அழிஞ்சிருச்சு. சோளத்துக்குள்ள மத்திய கவர்மெண்ட் 2400 ரூபா கொடுக்க சொன்னாங்க. ஆனால் இந்த மாநில கவர்மெண்ட் இந்த சோளத்தை பற்றி விவசாயியை பற்றி எதுவுமே கண்டுக்கவே கிடையாது சுத்தமாக. திமுக ஆட்சி வேணாங்க சார். என்ன காரணம்? ஆட்சி மாற்றம் வேணும். என்ன காரணம் அப்படி? பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வேணும் சார். நிறைவெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. எங்களுக்குன்னு எந்த வசதியுமே கிடையாது. சும்மா இனாமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கெட்ட பேர் தான் எங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. நிறைவுன்னெலாம் எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. ஆட்சி மாற்றம் வேணும் தான் நிச்சயமாக. அதே போல் இந்த மின்சாரம் மாறுங்க, வீட்டுக்கு இந்த 2 ஆண்டு காலத்தில் 6 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டாங்க யூனிட்டுக்கு. மின்சாரத்தை டக்குன்னு ஏற்றிக்கிட்டே வராங்க. ஆனால் அந்தந்த மாதத்துக்கு இந்த யூனிட் கரண்ட் பில் குறிக்கணும். அதை விட்டு 2 மாதத்துக்கு ஒரு மாதிரி கரண்ட் பில் குறிக்கிறாங்க. அதே போல் கிராம மக்களுக்கு அது கஷ்டமாகிடுது. சமயத்தில் பார்க்கும்போது ஒரே டைம் 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா வரும்போது கஷ்டமாயிடுது. அதே போல் மாதம் குறிச்சாங்கன்னா 500 ரூபா உள்ளது 250 ரூபா வரும். அந்த 200 ரூபா டக்குன்னு கட்டிடுவாங்க. அப்போ 2 மாதத்துக்கு ஒரு முறை பார்க்கும்போது 500 ரூபா மொத்தமாக வந்துடுது. அப்போ ஒரு விவசாயிகள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம், மக்களுக்கு இந்த 5 ஆண்டு காலத்தில் எதுவும் ஒரு செய்யாத ஒரு சாதனை. இப்போ நாங்கள் 5000 கொடுக்குறோம், 10000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர, இந்த திட்டங்களை எல்லாம் இந்த 5 ஆண்டு காலமாக நிறைவாக சேர்ந்து முடிச்சிருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் மக்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்போ காலங்கடைசியில் இவங்க லஞ்சம் கொடுப்பது, இன்றைக்கு இவங்க கொடுப்பது 500 1000 பணம் கொடுத்து ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. அதே போல் நாங்கள் படித்தவங்களை வேலைக்கு வாங்க போனால் 50 லட்சம் கொடு, 30 லட்சம் கொடு, 40 லட்சம் கொடுன்னு சொல்லி எல்லாம் மக்களை ரொம்ப சீரழிக்கிறாங்க. இது மக்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டாங்க. ஒரு காலத்தில் லஞ்சம் கொடுத்து வாங்காத காலத்தில் நல்லா இருந்த இப்போ லஞ்சம் கொடுத்து நம்ம ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. அது இனிமேல் மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆட்சி மாற்றம் ஏறது நிறைய வாய்ப்பு உள்ளது. ஐயா, இந்த 5 ஆண்டு ஆட்சிங்கிறது திருடர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் குடிகாரர்களுக்கு தான் ஆட்சி நிறைவாக இருக்குது. விவசாயிகளுக்கு ஆட்சி நிறைவானாக்க கேடுகட்ட ஆட்சியாக இருக்குது. காரணம் என்னன்னாக்கா, விவசாயிகள் அனைவருக்கும் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னார். கடைசியில் இது வரைக்கும் எதுவுமே செய்யலை. நம்ம அவர் ஐயா துணை முதல்வர் என்ன சொன்னார், இருக்கிற பவுன்லாம் கொண்டு போய் பேங்க்கில் வைங்க, நம்ம ஆட்சி வந்தோடனே தள்ளுபடி பண்ணிடுறேன்னாரு. எல்லாம் கொண்டு போய் நகையை ஃபுல்லாக பேங்க்கில் வச்சாங்க. இது வரைக்கும் தள்ளுபடியே கிடையாதுங்க. விவசாய கடன் இது வரைக்கும் தள்ளுபடி பண்ணல. விவசாயிகளுக்கு கரும்புக்கு டன்னுக்கு 4500 ரூபா தரேன்னு சொன்னார். அதுவும் தள்ளிங்க. இப்போ கரும்பு போகிறதே விட்டங்க. கரும்பு எல்லாமே பூச்சி அடிச்சு எல்லாம் விவசாயிகளாம் நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் மத்திய அரசு பார்த்தீங்கன்னாக்கா 2400 ரூபா முத்து சோளத்துக்கு விலை நிர்ணயம் பண்ணாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1700 ரூபா 1800 ரூபாய்க்கு மேலே சோளமே எடுக்கலிங்க. தமிழ்நாடு அரசு சோளத்தில் கவனமே கொடுக்காம தன்னுடைய மாடல் ஆட்சியை விளம்பரப்படுத்துறதுலையும் தன்னுடைய எலெக்ஷனுக்காக தான் ஜெயிக்கணும் போகணும்னு சொல்லிட்டு மக்களை நினைக்காம தன்னுடைய ஆட்சியை பட்டு நினச்சிக்கிட்டு இந்த கட்சி மக்களை கோட்டை விட்டாங்க. விவசாயிகள் ஃபுல்லாக இந்த வருஷம் நஷ்டத்தில் தாங்க போகுது. சோளம் போட்டது எல்லாமே ரொம்ப நஷ்டமாக போகுதுங்க. 2400 ரூபா கொடுக்கறத மத்திய அரசு விலை நிர்ணயம் பண்ணியும் மாநில அரசு அதை செயல்படுத்தலைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டுக்கு கரண்ட் பில்லு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ரீடிங் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் அதை நிறைவேற்றவே இல்லைங்க. 2 மாதத்துக்கு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீட்டை ரத்து பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதுவும் செய்யலைங்க. அப்போ தேர்தல் வாக்குறுதியெல்லாம் பேரளவில் கொடுத்துட்டு இது வரைக்கும் வாக்குறுதியை நடத்தாமல் அடுத்த தேர்தலுக்கு வாக்குறுதி கொடுக்க வந்துட்டாங்க. போன தேர்தல் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சுன்னு தெரியல. டாஸ்மார்க்கை ஒழிப்பேன், நான் அடுத்த காந்தி ஜெயந்திக்கு டாஸ்மார்க்கே இருக்காதுன்னு சொன்னாருங்க. ஆனால் இன்றைக்கி குடிச்சு எத்தனையோ பேர் தாலி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அக்கா கனிமொழி அக்கா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இளம் உதவிகள் அதிகமாகிட்டு இருக்காங்க, தாலி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு அரசே டாஸ்மார்க் மூடுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50000 பெண்களுக்கு மேலே தாலி எடுத்திருக்காங்க. அப்போ அக்கா கனிமொழி அக்கா எங்கே போனாங்க? கண்ணை மூடிட்டு எங்கேயாவது போயிட்டாங்களா? அவங்களுக்கு எலெக்ஷன் வந்தால் மட்டும்தான் மக்களை பற்றி தெரியும், இளம் உதவிகளை பற்றி கண்ணுக்கு தெரியும். இந்த ஆட்சி யாருக்கு நல்லதுன்னா கொள்ளைக்காரனுக்கும் கொலைகாரனுக்கும் குடிகாரனுக்கு தான் இந்த ஆட்சி நல்ல ஆட்சி. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் 100% கேடுகட்ட ஆட்சி. இந்த ஆட்சி சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. கரும்பு விவசாயிகளுக்கு 4000 ரூபா அறிவித்து விட்டு இந்த ஆட்சி பொய் சொல்லி சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டு விவசாயிகளை ஏமாற்றி விட்டார்கள். இதுவரைக்கும் 4000 ரூபாய் போடவில்லை. என்னதும் சொன்ன வாக்குறுதிகளை விவசாயிக்கு நிறைவேற்றவில்லை. அதனால் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும்.
சோளத்துக்கு விலை சரியாக இல்லை. அப்போ இது மாதிரி கேடுகட்ட ஆட்சி எப்படிங்க நாங்கள் வச்சுட்டு இந்த 5 வருஷம் ஓட்ட முடியும்? மீண்டும் இந்த 5 வருஷம் ஆட்சி வந்ததுனாக்க விவசாயி எல்லாமே நாங்கள் எங்கேயாவது நல்ல ஒரு கவரை பார்த்து தொங்க வேண்டியதாங்க. எங்களுக்கு சோத்து கூட வழி இல்லாத போயிடுங்க. ஐயா ஏற்கனவே 543 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாருங்க. அதில் 150 200 கூட நிறைவேற்றலைங்க. அந்த 300 பெண்டிங் இருக்குது. அதை 300 முதல்ல நிறைவேற்ற சொல்லுங்க. அடுத்த தேர்தல் வரைக்கும் சொல்கிறாருங்க. நானும் டிவியை பார்த்தேங்க ஐயா. அதில் சொல்கிறாரு போன தடவை அது என்ன காதலன் காதலி அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்கிறாரு. அப்போ நீங்கள் லவ் வேணா பண்ணிட்டு இருக்கலாங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதியை நீங்களே வீட்டுலேயே வச்சுட்டு 4 செவத்துல போட்டு படத்தை மாட்டி வச்சு லவ் பண்ணுற உங்கள் தேர்தல் வாக்குறுதி என்ன லவ் வேணா பண்ணலாங்கய்யா. இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கோ இங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கோ உங்கள் தேர்தல் வாக்குறுதி எதுவுமே பண்ணலீங்கய்யா. பேரளவில் தாங்க தேர்தல் வாக்குறுதி இருக்குது. எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும் இவர் கொடுக்குற தேர்தல் வாக்குறுதி? போன தடவை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாதப்ப புதுசாக கொடுக்குற வாக்குறுதி வெறும் வாக்குறுதியாக மட்டும் தாங்க இருக்கும். எல்லாம் புளிச்சு போச்சுங்க அந்த வாக்குறுதிலாம். சொன்ன வாக்குறுதி 4000 கரும்புக்கு டன்னுக்கு தரேன்னாரு. இதுவரையே கொடுத்துருக்காருங்களா? இன்னும் கொடுக்கவே இல்லை சார். பொய்யான வாக்குறுதி தான் சார். நிறைவா இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க சார். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த இலவசங்கிறது ரொம்ப கொடுமையாக தெரியுது. இலவசத்தை கொடுத்துட்டு அதை எல்லாருமே பகிர்ந்துக்கிறாங்க. பணக்காரங்களும் இருக்காங்க, ஏழைப்பட்டவங்களும் இருக்காங்க. இந்த ஏழைக்கு உண்டான சலுகை எதுவுமே கிடையாது. எந்த இடத்துக்கு போனாலும் சரி தான். தாலுகா ஆஃபீஸ் போனாலும் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போனாலும் ரொம்ப சிரமமாக தான் இருக்கு. வேறு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாதுங்க. ஆமாம் சார், திருப்தியான ஒரு ஆட்சியும் கிடையாதுங்க. சட்டம் ஒழுங்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் கிடையாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அவர் தான் வச்சிருக்காரு. அது என்ன அந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு. கண்டிப்பாக நிறைவாக இல்லை. ஏன்னா அவங்க கிரியேட் பண்ணது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை. அதுக்கு பதிலாக திமுக ஆட்சி ரொம்ப மோசமாக இருக்குது. 24 மணி நேரமும் எங்கே பார்த்தாலும் ஒயின் ஷாப் திறந்துருக்கு. கடல் போல் சரக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது. நாட்டில் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் சுத்தமாக அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை வருது. கல்லூரி பெண்களுக்கு அதுக்கு மேலே அதிகமாக இருக்குது. பள்ளி குழந்தைகள் இப்படி எல்லா தரப்பும் ரொம்ப மோசமான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க ஆளுங்கட்சி ஒரு கட்சி அப்படி தான் சொல்லும். 200 இடம் 234 அவங்க சொல்லலாம். ஏன் 200ன்னு குறைச்சி சொல்கிறாங்கன்னு தெரியல. அவங்க அப்படி தானே சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் மனநிலை என்னான்னு ஓட்டு போட்டு முடிஞ்ச எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் நிகழும். மக்கள் மனநிலை அப்படி தான் இருக்குது. நான் பல தரப்பட்ட மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே இந்த ஆட்சி வேண்டாம் அப்படின்னு நிலைமையில தான் இருக்காங்க. ஒரு வருஷம் பார்க்கலாம் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்த 2வது வருஷம் 3வது வருஷம் 4வது வருஷம் ரொம்ப மோசமாகிட்டே இருக்கு. இப்போ ரொம்ப மனநிலை மக்கள் மனநிலை கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிற மனநிலையில தான் இருக்காங்க.